ஹாய் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். அதாவது 2 கிங்ஸ் வந்து போறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சேப்பாக்கத்தில. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பிட்ச் வந்து ஃப்ளாட் பிட்ச் தான். அப்போ ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ட்டா இருந்துச்சு. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, தடாலடியா தான் இருக்குது. போன வருஷம் இதே பிட்ச்லன்னு நெனைக்கிறேன், பஞ்சாப் கிங் நம்மள புரட்டி எடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வேற புடிச்ச பிட்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட்லேருந்து வராங்க சென்னை. இவங்க ஒரு வின்னிங் மூமெண்ட்லேருந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் போன லைனப் போட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் மேத்யூ ஷாட் பதில் அக்கீல் ஹுசைன் ஆடுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டும் வருது. பட் என்னை பொறுத்தளவுக்கு என் ஒப்பீனியன் என்னன்னா, 3 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடிட்டு பிரசாந்த் வீரை உள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லையா சர்ஃப்ராஸ் கானை வந்து பிளேயிங் லெவல்லே எடுத்துகிட்டு வரலாம். இந்த காம்பினேஷன் ஏதாவது மாற்றி ட்ரை பண்ணலான்னு இருக்கு. இன்னொன்று, சஞ்சு ருத்து ஓப்பனிங்லேயே ஆடணுமா? ஒருத்தர் கீழே இறங்கி ஆயுஷ் மாத்திரையை மேலே போட்டான்னா கொஞ்சம் 2 பக்கமும், அதாவது ஓப்பனிங்லேயும் அடுத்து 1 டவுன் ஆர் 2 டவுன்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி, அப்படி போவாங்களே என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சென்னை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேம் லைனப்போட தான் போவாங்க, வின்னிங் ஆர் லூசிங் போனாலும். ஸோ என்ன காம்பினேஷனில் போகிறான்னு தெரில. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போடுங்க, எப்படி காம்பினேஷன் வரும்னு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு மேட்சை வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாதுன்னு. கரெக்டு. இன்னொன்று என்னென்னா, இடையில மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தோனி இல்லை. ஓகேவா? சரி, நீங்கள் கேட்கலாம் இருந்தால் மட்டும் அவர் என்ன இது பண்ணிடுவாரா அப்படின்னு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவை. அப்படி இல்லை. சிவம் துபே மட்டும் வச்சு தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அது போக பிரிவிஸும் இல்லை. பிரிவிஸ் வந்து இன்னொரு 5 மேட்சஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. 2 மேட்சஸ்ங்கிறாங்க, 5 மேட்சஸ்ங்கிறாங்க. சில பேர் இல்லை வந்துருவாருங்கிறாங்க. நமக்கு எப்படின்னு தெரியலை. பிரெவிஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு 3rd or 4th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும் நம்ம. பட் அந்த பேட்டிங் லைனப் ஓகே தான் இப்போவும், சரிங்களா? அதை வச்சு தான் அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா பவுலிங் லைனப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்டன்ரி, அன்ஷுல் கம்போஜ், கலீல் அஹ்மத், அது போக எந்த ஸ்பின்னர் போகிறாங்க? நூர் அஹ்மத் கண்டிப்பாக ஆடணும். இவங்க ஆடினாலும் ருத்து என்ன பண்ணா, சீமஸை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்பின்னர்ஸையும் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ஃபார்வர்ட் போக முடியும், கேம்லேயும் சரி இன்னைக்கு மேட்ச்லேயும் சரி. ஏன்னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான பேட்டிங் செய்து, பவுலிங்கும் அவங்களுக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது, ஆன் பேப்பர் சூப்பராக இருக்காங்க, ஆன் த ஃபீல்டும் அவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னே சொல்லணும் பஞ்சாப் கிங்ஸு. ஏன்னா ஓப்பனிங்கில் பிரியன் ஷாரியா போன வருஷம் அவரும் ஒரு 100 போட்டாருன்னு நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆப்போசிட்டாக. பிரப்சிமரன் சிங் போன மேட்ச் சூப்பராக ஆடினார். இந்த மேட்ச்சும் அதே ஃபார்மோட வருவார். ஸ்ரேயா இருக்கட்டும், கூப்பர் கார்னர்லி வந்து கண்டிப்பாக சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். பவுலிங்கும் யூஸ் பண்ணுவாங்க, பேட்டிங்லேயும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைனப் ஃபிக்ஸ்டுங்க. ஆர்ஷதீப் சிங் பவுலிங் இருக்கார், மார்க்கோ யான்சனு கிட்டத்தட்ட 8-9 வரைக்கும் பேட்டிங். வைஷாக் விஜய்க்கும் சூப்பராக போடுறாரு. சகலை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த பிரசாந்த் வீர் மூவ் சொன்னேன். ஏன்னா இன்பிட்வீன் சிவம் துபே மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர் அடிக்கிற கெப்பாசிட்டியில் இருக்காங்க. ஒன்று சர்ஃப்ராஸ் கான், இல்லை பிரசாந்த் வீர். இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் லைனப்புக்குள்ளே கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்தே ஆகணும். கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லையா எதுவுமே இல்லாமல் அக்கீல் ஹுசைன், மேத்யூ ஷாட்டுக்கு பதில் டேரெக்டாக அக்கீல் ஹுசைனை மட்டும் மாற்றி ஆடுறதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சு சிஎஸ்கேவை பஞ்சாபான்னு கேட்டிங்கன்னா ஆன் த பேப்பர் பஞ்சாப் கிங்ஸ் தான் அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து பேட்டிங் பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது சென்னைக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஷார்ட்டட் அவுட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அந்த மிடில் ஆர்டர் அந்த சஷாங்க் சிங் அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கு வேணால் கொஞ்சம் நெகட்டிவாக தோணலாம். பட் அவங்க தான் வந்து ஆன் த ஹோல் அப்பர் ஹேண்ட் இருக்கிற ஒரு டீம்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபிட் ஆகிட்டாருன்னு கேள்விப்படுறோம். ஸோ அவர் வந்துருவார் தான் நினைக்கிறேன் கேப்டன்சிக்கு. இல்லை, ஏன்னா லாஸ்ட் டைம் கூப்பர் கார்னர்லி அடிச்சு கையில் எங்கேயோ அடிச்சு கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. பிச்சை பொறுத்த வரைக்கும் வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொட்டை வெயில் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி எதுவும் ரெயின் ப்ரெடிக்ஷன் எதுவுமே போடலை. ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே எந்த மாதிரி லைனப் போட போனால் இன்றைக்கி மேட்ச் நல்லா இருக்கும்னு. குறிப்பாக சஞ்சு சாம்சன் அடிச்சே ஆகணுங்க. ஏன்னா செப்பாக்கு வேறு பேக் ஃபுட்லாம் போகவே வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக எப்பவும் போல் அவர் ஆடினாலே போதும். ருத்துவும் கண்டிப்பாக ஃபார்முக்கு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி ஃபார்முக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். யார் டாஸ் வின் பண்ணாலும் என்ன பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஃபீல்டிங் போகாமல் பேட்டிங் எடுத்து ஆடினா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஏன்னா நல்ல பிச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக. பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல டோட்டலில் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரெஷர் கேமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எந்த லைனாக போட போனால் சிஎஸ்கேக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி, வின்னிங் பாசிபிலிட்டிஸ், ஆர்எல்ஸ் பஞ்சாபுக்குமே சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஹேவ் த அப்பர் ஹேண்ட். பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை.